என்னது இன்னைக்கு ஒருத்தரையும் காணோம். அவங்க ஒருத்தன் வரான், பேசாமல் நிறுத்திட வேண்டியதான். ஏய் நில்லு 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 நில்லுன்னு சொல்கிறேன், நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. லைசன்ஸ் எடு. என்ன சார் யூனிஃபார்மே இல்லாமல் செக்கிங்லாம் வந்திருக்கீங்க? அது போலீஸ் யூனிஃபார்ம்லாம் எடுத்து போடுற அளவுக்கு கம்பெனியில் பட்ஜெட் இல்லை. சரி அதெல்லாம் விடு, நீ முதல்ல லைசன்ஸ் எடு. சும்மா தேவையில்லாம் பேசிட்டு இருக்காது. அவ்வளோதானே, கொஞ்சம் இருங்க. இருந்தாங்க. என்னங்க சார்? என்ன இது ஃபோன்லலாம் காட்டுற? இதெல்லாம் செல்லாது. ஒரிஜினல் லைசன்ஸ் எடு. சார் ஃபோனில் ஃபோட்டோவை காமிச்சாதான் லைசன்ஸ் செல்லாது. இது பரிவாகன் ஆப், கவர்மெண்ட்டோடது. இதில் காட்டினா கண்டிப்பாக செல்லும். என்ன விளையாடுறியா? இப்படி ஃபோன்லலாம் காமிச்சா அது எப்படி ஒரிஜினல் இல்லையா நான் வெரிஃபை பண்ணுறது? இதெல்லாம் செல்லாது. ஒரிஜினல் லைசன்ஸ் எடு. என்ன சார் உங்களுக்கு ரூல்ஸ்லாம் சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 படி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட டிஜிலாக்கர் பரிவாகன் ஆப்பில் நம்ம வண்டியோட ஆர்சி புக்கு, டிரைவிங் லைசன்ஸு, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதை இந்த மாதிரியான வெரிஃபிகேஷன்லையும் காட்டலான்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்காக 2018 ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரியான போலீஸ் செக்கிங் போது போலீஸ்காரங்க பரிவாகன் ஆப்லையோ டிஜிலாக்கர் ஆப்லையோ வண்டியோட டாக்குமெண்ட்ஸை காட்டினா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அப்போயே ஒரு ஆர்டர் போட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? உன்னை பிடிச்சி எப்படியாவது ஒரு ஃபைனை போட்டுடலாம் பார்த்தா இவ்வளோ தெளிவாக பேசுகிறானே. அது மட்டும் இல்லை, இது எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கல்ல. வழக்கமாக லைசன்ஸையும் ஆர்சி புக்கையும் வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்கள் கையில் இருக்க அந்த மிஷினை வச்சு ஸ்கேன் பண்ணி தானே வெரிஃபை பண்ணுவீங்க. ஆமாம், இப்போ இருக்க லைசன்ஸு ஆர்சி புக்கெலாம் ஒரு சிப் வருது. அதை ஃபைன் போடுற இந்த மிஷினில் ஸ்கேன் பண்ணி தான் நாங்கள் வந்து அதை ஒரிஜினலாக இல்லையான்னு வெரிஃபை பண்ணுவோம். அதுக்கு என்ன இப்போ? அதில் எப்படி அதில் சிப்பு இருக்குமோ அதே மாதிரி இந்த பரிவாகன் ஆப்லையும் டிஜிலாக்கர் ஆப்லையும் இருக்க விர்ச்சுவல் டாக்குமெண்ட்ஸில் ஒரு QR கோட் இருக்கும். அதை நீங்கள் ஃபைன் பண்ண வச்சிருக்கீங்களா அந்த மிஷினை, அதை வச்சு ஸ்கேன் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். பரிவாகன் ஆப்பில் லைசன்ஸ் எப்படி ஏற்றுறதுனா, ஃபோனில் பரிவாகன் ஆப்பை ஏற்றி ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணி வச்சுக்கணும். லாகின் பண்ண அப்புறமே உள்ளே போனதுமே வியூ விர்ச்சுவல் டிஎல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள லைசன்ஸ் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். லைசன்ஸ் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்து சப்மிட் கொடுத்தா நம்முடைய லைசன்ஸ்க்கு கொடுத்துருக்க ஃபோன் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி எடுத்து சப்மிட் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம லைசன்ஸ் வந்து இதில் சேவ் ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைசன்ஸ் வந்து சேவ் ஆகிருக்கு. அதில் வியூ விர்ச்சுவல் டிஎலை கிளிக் பண்ணிங்கன்னா நம்முடைய லைசன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நம்மளோட ஃபோட்டோ, பேர், டீட்டெயில்ஸு, லைசன்ஸ் நம்பர் எல்லாமே இருக்கும். மேலே ஒரு QR கோடு இருக்கும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி போலீஸ்காரங்க இது ஒரிஜினலாக இல்லையான்னு வெரிஃபை பண்ணிக்கவும் முடியும். ஆர்சி புக்கை ஆட் பண்ணுறதுக்கு விர்ச்சுவல் ஆர்சின்னு பக்கத்துலேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் உள்ள வண்டியோட நம்பர், இன்ஜின் நம்பரோட லாஸ்ட் 5 டிஜிட், சேசிஸ் நம்பரோட லாஸ்ட் 5 டிஜிட் கேட்கும். இதெல்லாமே ஆர்சி புக்கில் இருக்கும். ஆர்சி புக்கில் பார்த்து இதை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தா நம்ம வண்டி ஆர்சி புக்கில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை சப்மிட் கொடுத்த உடனே ஆர்சி புக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே இதில் சேவ் ஆகிடும். அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் என்ன சொல்ல வரேன்னா, இனிமேல் டிரைவிங் லைசன்ஸையும் ஆர்சி புக்கையும் எப்போவுமே கையில் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. ஃபோனில் பரிவாகன் ஆப் அல்லது டிஜிலாக்கர் ஆப்பில் ஏற்றி வச்சு எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம், டிரைவிங் லைசன்ஸையும் ஆர்சி புக்கையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தா போலீஸ் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நமக்கு ஃபைன் படவும் வாய்ப்பு இருக்குது. டிஜிலாக்கர் ஆப் அல்லது பரிவாகன் ஆப்பில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி அதை ஏற்றி வச்சு இப்போ யூஸ் பண்ணுங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.